நாகை மாவட்டம் சாமந்தான்பேட்டை மீனவர் கிராமத்தில் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் கீழ்வேலூர் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பில் தூய்மையை சேவையை திட்டத்தின் கீழ் தூய்மை பணி மேற்கொண்டனர். இந்நிகழ்வில் ரிலையன்ஸ் அறக்கட்டளை திட்ட மேலாளர் மெய்கண்டன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக நீதிபதி சுபலட்சுமி கலந்து கொண்டு நிகழ்வினை துவக்கி வைத்தார். வேளாண்மை கல்லூரி ஆராய்ச்சி நிலைய அதிகாரி ரவி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் சாமந்தான்பேட்டை மீன்பிடி தளத்தில் 120க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் மீனவர்கள் கலந்து கொண்டு தூய்மை பணி மேற்கொண்டனர். தொடர்ந்து மீனவர்களுக்கும் கிராம மக்களுக்கும் மாணவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். ஃபியூச்சர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இது வரைக்கும் எங்கள் ஸ்கூலில் கூட இந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணது கிடையாது, எங்கேயும் கூட்டிகிட்டு போனதில்லை. காலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஸ்போக்கோமி போயிருந்தோம். அதுக்கப்புறம் இப்போ தான் இங்கே வந்து க்ளீன் பண்ண வந்திருக்கோம். நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. சோஷியல் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வேறு எங்கே கூட்டிகிட்டு போனாலும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். இந்த குப்பையெல்லாம் எப்படி பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இன்னும் பெரிய ஐஏஎஸ் அந்த மாதிரி வந்தாலுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுவோம். நாங்கள் சோசியல் அவேர்னஸ் சோசியல் சர்வீஸ் அதிகமாக பண்ணுவோம். இது எங்கள் காலேஜ், எங்கள் யூனிவர்சிட்டி அண்ட் எங்கள் காலேஜுக்கு அப்புறம் எங்கள் டீம் தான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அவங்க எங்களை அவ்வளோ இன்வால்வ் பண்ணுறாங்க. தேங்க்யூ டு ஆல். இந்த ப்ரோக்ராம் நடத்தினதுக்கு, அது எங்கள் காலேஜை ரொம்ப இன்வைட் பண்ணதுக்கு அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நன்றி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு தூய்மையான ஒரு சுற்றுச்சூழலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க. காலையில் நம்ம வந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக கிடந்துச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வண்டி அளவுக்கு குப்பைகள் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதோடைய ஸ்டூடெண்ட்ஸோடைய ஒத்துழைப்பு, டீன் சாரோட ஒத்துழைப்பு இருந்த வழி தான் இது சிறப்பாக பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஜட்ஜ் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. அவங்க எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி பெரிய வல்லுநர்கள் வரும்போது தான் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிறதா இருக்கும். அது ரொம்ப நன்றி. அதே மாதிரி வியூடிஆர்ஸில் வந்திருக்கக்கூடிய சுரேஷ் சார் அவர்களுக்கும், டாக்டர் வினோதினி மேடம் அவர்களுக்கும், மெரைன் போலீஸில் வந்திருக்கக்கூடிய ஆனந்தராஜ் சார் அவர்களுக்கும், டாக்டர் ரவி சார் அவர்களுக்கும், அவங்க டீம் மெம்பர்ஸுக்கும், யூனிவர்சிட்டிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரகுபதி சார் அவர்களுக்கும் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி பணிகள் வந்து ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் உங்களோட இணைந்து நிறைய சேவைகள் வந்து ஒவ்வொரு கிராமம், நாங்கள் மீனவ கிராமம் மட்டும் இல்லாமல் விவசாயம், கால்நடை வளர்ப்பு, மீன் வளம் சார்ந்த துறைகளிலும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு வரோம். தொடர்ந்து இந்த மாதிரி சேவை வந்து பண்ணுவோம்னு கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு வந்து இந்த கிராமத்துக்கு வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு மெயினாக வந்து நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் காலேஜுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும். அவங்களோட ஒத்துழைப்பு இருந்த வழி தான் இந்த கிராமத்தை நாங்கள் வந்து பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிச்சு. இந்த ஒரு தூய்மையை ஒரு சுற்றுச்சூழல் உருவாக்கியிருக்கோம். இது மீனவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக தான் இருக்கும். அவங்க வந்து இப்போ எட்டி சதறி போட்டப்போ வந்து இது இவ்வளோ குப்பை போட்டிருக்கோமாங்கிறது தெரியாது. இப்போ இவ்வளோ குப்பையை நம்ம ஒரே இடத்துல பார்க்குறப்ப அவங்களுக்கு இவ்வளோ குப்பையை நம்ம வந்து போட்டிருக்கோம், இனிமேல் நம்ம சுகாதாரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு அவங்களுக்கு வரும். ரொம்ப நன்றி சார்.